Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி chicken fried rice எப்படி செய்யறதுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே chicken fried rice எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய சைஸ் கடாய் வச்சிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல ஒரு முட்டையை ஊத்திட்டு நல்லா mix பண்ணனும். அந்த flame வந்து எப்பவுமே ஹைல தான் இருக்கணும் இந்த fried rice செஞ்சு முடிக்கிற வரைக்கும். அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணுவோம். சோ நல்லா ஃபாஸ்டா வதக்குங்க. இதெல்லாம் காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் கொடமிளகாய் பொடி பொடியா நறுக்கி வச்சு இதல சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்குங்க. அது சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். நம்ம எல்லா பொருளையும் ரெடியா வச்சிருந்தா இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய மொத்தமா ஒரு 7 நிமிஷமே போதும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு mix பண்ணுங்க. சோ இது மேக்ஸिमम வெந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டைகோஸ் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துக்கிற முட்டைகோஸோட அளவு வந்து வெங்காயத்தோட கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும். இதுல கரம் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் மிளகு தூள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. அப்புறம் சோயா சாஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணுவோம். இது கூட நல்லா பொரிச்சு கட் பண்ணி வச்சிருக்க கறி துண்டுகளை சேர்த்துக்கலாம். சோ சேர்த்துட்டு நல்லா mix பண்ணுங்க. and fried rice செய்ய சொல்ல எப்பவுமே நிறைய போட்டு செஞ்சிடாதீங்க. ஏனா அது நல்லா ஃப்ரை ஆகாது. நீங்க ஒரு கப் ஒரு பர்சனுக்கு தனித்தனியா செஞ்சாலுமே நல்லா இருக்கும். ஓவரால் ஒரு 7 minutes தான் எடுக்கும். அப்புறம் இதல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லனா ஆஃப் பாயில் அரிசியும் சேர்த்துக்கலாம். சோ சேர்த்துட்டு சைடுல இருந்து கிளறி விடுங்க. சோ பாஸ்மதி ரைஸ் சேக்கிற மாதிரி இருந்தா பாஸ்மதி ரைஸை வடிச்சிட்டு அத நல்லா கொஞ்சம் ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் எடுங்க. அப்பதான் உதிரி உதிரியா நல்லா வரும். அவ்வளவுதான் நம்ம டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா நம்ம ரோட் சைடு இருக்க கடையில வாங்குற மாதிரியே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டோ ஹோட்டல்களில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு நல்ல டேஸ்ட் நம்ம வீட்லேயே செய்கிறதுல வரும். அஜினமோட்டோ எந்த ஒரு ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணலை இதில். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.